காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் வந்து நம்ம பிளேயிங் லெவன்லயே போயிடலாம். ஸோ கோகுல்ஸ் பிளேயிங் லெவன் அப்படியே சொல்லு அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயர். இல்ல சாம்கான் மட்டும் இன்ஜுரி அப்டேட் ஒரு அப்டேட் இருக்கு. சாம்கான் இன்ஜூரினால ரோல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2026. தென் அவங்க பிளேயிங் லெவன் பார்த்தா வைபவ் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங். சஞ்சு சாம்சன் விட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் தான் ஓப்பனிங்கா இருப்பாங்க. ஐ வில் கோ வித் ஹெட்மேர் அட் நம்பர் 3. இப்போ ரீசெண்ட் வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது. அதனால டாப் ஆர்டர்ல கொஞ்சம் பவர் ஹிட்டிங் இருக்கும். ஃபாலோடு பை ரியான் பராக் அட் நம்பர் 4. At number 5, Dhruv Jurel. Number 6, Donovan Ferreira. Number 7, Ravindra Jadeja. இது ஒரு சாலிட் லைனப்பா தான் இருக்கு. பின் நம்பர் 8ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நோ பிரெய்னர். அடுத்து சந்தீப் சர்மா, ஃபாலோட் பை சந்தீப் சர்மா, ரவி பிஷ்னாய் அண்ட் நாண்டே பகர், ஆடம் மில்னே அண்ட் ஒன் மோர் பவுலர் வந்து துஷார் தேஷ்பாண்டே. இம்பாக்ட் பிளேயர் சந்தீப் சர்மா கூட இருக்கலாம். அதை எப்படி இம்பாக்ட் பிளேயர் மாத்திக்கலாம்? அது ஃபைன் தான். ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்குமே இதே தான், பிளேயிங் லெவலில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஏன்னா சாம்கான்னால வந்து டோனால்ட் ஃபெரரா வந்து உள்ள வர மாதிரி இருக்கும், டைரக்ட் ஹிட்டிங் மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும் சாம்கான் இருந்திருந்தா, அது இப்போ இல்லாம இருந்துருச்சு. ஸோ அது பண்ண முடியாது. அண்ட் தென் நீ சொன்ன மாதிரி வந்து நாண்ட்ரே பர்கரா மில்னே, எனக்கு என்னமோ வந்து டு ஸ்டார்ட் வித் வந்து பர்கரா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி விளையாண்டுருக்கனால. பட் ஆடம் மில்டன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நெட்ல யார் நல்லா போடுறாங்களோ அவைலபிலிட்டி. ஆமா ஆமா, அதனால வந்து யார் வேணா எடுத்துக்கலாம் ஆக்சுவலி. ஸோ நல்லா ஒரு ரன் கொடுக்குறப்ப யார் நல்லா பண்றாங்களோ அதையும் வச்சுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ரவி பிஷ்ணாய் சொன்னேன். ரவி பிஷ்ணாய் தான் ஆப்வியஸ் சாய்ஸ், அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. மேபி இஃப் இஸ் நாட் ஃபிட் ஆர் நாட் டூயிங் வெல் அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருவான். கரெக்டா? ஸோ மேல எனக்கு என்னமோ வேற எதுவும் சேஞ்ச் இருக்கான்னு தோணுது. ஏன்னா ஹெட்டி அதெல்லாம் வந்து சீல்டு பொசிஷன் அதெல்லாம். ஸோ டாப் 6 எல்லாம் வந்து சீல்டு. கீழே பவுலிங்ல வந்து தேஷ்பாண்டே, பிஷ்னாய், ஆடம் மில்னே அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்க சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு தான். ஸோ முக்கியமான இன்ஜுரி அப்டேட் வந்து சாம் கர்ன் அவ்வளவுதான் இந்த டீம்ல. ஸோ இதுதான் வந்து சாலிட் 12 தெரியுது. தேஷ்பாண்டேக்கும் ஒரு பேக்கப் பார்த்தா சுஷாந்த் மிஸ்ரா டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் குல்தீப் சென் லாஸ்ட் இயரே பார்த்துருப்போம். லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒரு 4-5 மேட்சஸ் ஆடி இருப்பாரு. இதெல்லாம் இன்னொரு ஆப்ஷன் யுத்வேஜ் சிங் சரத், அவரும் ஆடி இருக்காரு. இதெல்லாம் தேஷ்பாண்டேக்கு ஒரு பேக்கப். சந்தீப் சர்மாக்கு எதுவும் இஷ்யூ வருதுன்னா குல்தீப் சென் எடுத்துருவாரு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப புவர் ஃபார்ம் பெஞ்ச் ஸ்ட்ரென்த். நம்ம பவுலிங் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு ஆக்சுவலி இவங்க எல்லாம் பாக்குறப்போ. ஸோ நம்ம வந்து இன்னொரு செக்மெண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ டு ஸ்டார்ட் வித் டாப் 3 எப்படி இருக்கு பேட்டிங்ல? வாட் இஸ் யுவர் ஒபினியன்? டாப் 3 பார்த்தா ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஹெட்மேர். சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபௌட் ஹெட்மேர் அட் நம்பர் 3. சாலிட் லைனப் தான், டிஸ்ட்ரக்டிவா தான் இருப்பாங்க. பட் இதுல ஒரே ஒரு கன்சர்ன் என்ன இருக்குன்னா, எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஆஃப் ஸ்பின்னர் எப்படி ஆடும்? இப்ப எல்லாரும் மேட்ச் அப்ஸ் அகேன்ஸ்டா போறதுனால, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி போறதுனால ஆஃப் ஸ்பின்னர் வச்சு ஓபன் பண்ணும்போது எப்படி ஆடுவாங்க? இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப்லயே அது ஒரு கன்சர்னா கூட இருந்தது. அது ஒண்ணு. அண்ட் தென் இதுல 2 phases ஆஃப் கேமையும் எடுத்துட்டு ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் இல்ல. எல்லாருமே ஒரு மாதிரி டிஸ்ட்ரக்டிவா தான் போறாங்க. ஜெய்ஸ்வாலும் அப்படிதான் போவாரு, சூரியவன்ஷியும் அப்படி மாறி பிளேயர் தான் இருக்க போது. ஹெட்மேரும் டைம் எடுத்து ஆடி ஒரு சைடு விக்கெட்ஸ் விடுதுன்னா ஹோல்ட் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் இல்லாத மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கு. அதனால ஐ வில் கோ ஃபார் 7.5. ஓகே. ஸோ எனக்குமே நீ சொன்ன பாயிண்ட் எல்லாமே அக்செப்டபிள் தான். இன்னொரு பாயிண்ட் வந்து ஒரு வீக்னஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைபவ் சூரியவன்ஷி வந்து எல்லா பாலும் வந்து ஹிட். ஸோ அதனால வந்து எப்படா அவுட் ஆயிடலாம். செகண்ட் கண்டிப்பா. அடுத்து ஜெய்ஸ்வால் வந்து T20ல வந்து அவ்வளவா வந்து இப்ப சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடுறது இல்லை. அதுல வந்து ஒன்லி டெஸ்ட். ஸோ அடாப்ட் ஆக எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு கன்சர்ன் இருக்கு. ஹெட்மேர் வந்து வேர்ல்டு கப் வந்து சூப்பர் ஃபிட். ஸோ ஹெட்மேரோட ஃபார்ம் வந்து கன்டினியூ பண்ணா நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நீ சொன்ன ஒரே கன்சர்ன் வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம எலஸ்டிக் பேசினப்போ வந்து மார்க்கம் அங்க ஒரு ரோல் பிளே பண்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால வந்து எனக்குமே வந்து 7.5 தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து 4 and 5 எப்படி பாக்குறோம். பராக் அண்ட் ஜுரேல் மிடில் ஆர்டர். இங்க வந்துட்டு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பராக் லாஸ்ட் 2 சீசன்ஸா நல்லா ஆடுறாரு. நல்லா ஆடுதான் இப்ப கேப்டன்சினா கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அந்த கன்சிஸ்டன்டா ப்ரூவ் பண்ணதுக்கான கேப் இன்னும் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் இன் பண்ணணும் ரியான் பராக். த்ருவ் ஜுரேல் வந்த போஸ்ட்ல பயங்கரமா ஆடி இந்தியாவுக்குலாம் ஆடினாரு. பட் ரீசெண்ட் இயர் லாஸ்ட் 2 இயர்ஸாவே பெருசா எதுவும் ப்ரூவ் பண்ணல. அதே மாதிரி லாஸ்ட் இயருமே நிறைய மேட்சஸ் கையில இருந்த மேட்சஸ் ஜுரேல் ஹெட்மேரும் ஃபினிஷ் பண்ணாதனால கொஞ்சம்
கையை விட்டு போன மாதிரி இருந்தது. அதனால அவங்க இன்னுமே நிறைய ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுவும் இப்ப இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்ல இப்ப இருக்க பவுலிங் இப்ப இருக்க 4-5 கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் வீக்கரா தான் தெரியுறாங்க. அதனால ஐ வுட் கோ ஃபார் 7. ஸோ எனக்குமே அதே கன்சர்ன் தான். லாஸ்ட் டைம் வந்து 6 balls 9 runs இருந்துச்சு. 2 மேட்ச் வந்து கையில தான் சுட்டுட்டாங்க. அது வந்து ஹெட்மேர் ஜோயலால ஃபினிஷ் பண்ண முடியல. அதே மாதிரி பராக் வந்து ஒரு நல்ல வின்னிங் நாக்ஸ் சிலது அங்கங்க இருந்தாலுமே அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமானா அதை கன்டினியூ பண்ணணும். கேப்பபிலிட்டி இருக்கு, பட் அதை கன்டினியூ பண்ணணும். ஜுரேல் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ பராக் அண்ட் ஜுரேல் 2 பேருமே வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஆக்சுவலி டேஞ்சரஸாவும் தெரியல, ஒரு நார்மலா தான் இருக்கு. ஸோ ஐ வுட் கோ வித் 6.5. வாட் அபவுட் ஃபினிஷர்ஸ்ரா? நம்பர் 6 அண்ட் நம்பர் 7. டோனோ பெரேரா அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இவங்க டோனோ பெரேரா இப்போ அக்ராஸ் த குளோப் லீக்ஸ் நல்லா ஆடி இருந்தாரு. அண்ட் தென் ஒரு நல்ல ஃபினிஷரும் கூட. ஜடேஜாக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லவே வேணாம், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டோனோ பெரேராவுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியன் கண்டிஷன்ஸ்ல எப்படி ஆடுவாருங்கிற, டெத் பவுலிங் எப்படி ஆடுவாருங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு. ஜடேஜாவுக்கு நம்பர் 7ல ஒரு பியூர் ஹிட்டர்னு சொல்ல முடியாது, பட் ஜடேஜா வி ஆல் நோ வாட் ஜடேஜா இஸ் ஏபிள் டு டூ. ஸோ சில கன்சர்ன்ஸ் இருக்கா இருந்தாலும் அவங்க பவர் வச்சு பார்க்கும்போது ஐ வுட் கோ ஃபார் 8. ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, டோனோ பெரேரா அண்ட் ஜடேஜா. ஸோ ஜடேஜா எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னா, ஸோ ஜடேஜாக்கு முன் ஒரு பிளேயர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஹிட்டரா இருக்கான்னா, ஜடேஜாக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10-15 பால்ஸ்ல ஒரு 25 ரன்ஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வைக்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கணும் அந்த இடத்துல. அப்ப ஜடேஜா ரொம்ப பவர்ஃபுல்லா தோணும். நீ அந்த மாதிரி பண்ணா ஜடேஜா வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து 35 balls 40 balls வச்சுட்டு நீ ஆட வச்ச அப்படின்னா அவ்வளவு இம்பாக்ட் இருக்காது. ஸோ டோனோ பெரேரானால அந்த ரோலை பிளே பண்ண முடியுமா அப்படிங்கறது தெரியல. ஏன்னா ஐபிஎல் வந்து நாட் ப்ரூவன், இந்தியன் கண்டிஷன்ஸ் நாட் ப்ரூவன். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த ரோலை டோனோ பெரேரா பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். இல்ல ஜடேஜா தான் ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபினிஷரா எடுத்துட்டு போறான் அப்படின்னா எனக்கு என்னமோ வந்து ரொம்ப வீக்கஸ்டா தோணுது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஜடேஜா, இட்ஸ் அபவுட் டோனோ பெரேரா ஹூ கேன் கிவ் தட் சப்போர்ட் டு ஜடேஜா. ஸோ 2 பேர் எப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம. ஸோ எனக்கு என்னமோ வந்து இது வந்து கொஞ்சம் வீக்கரான்னு தோணுது. ஸோ எனக்கு என்னமோ இது வந்து 6.5 தான். ஓகே. ஸோ உன்னோட நீ கொடுத்துருக்கிறது வந்து டோனோ பெரேரா நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கரெக்டா? டோனோ பெரேரா ஒரு லெவல் நல்ல ஃபினிஷர் தான், பட் ஜடேஜா கேன் ஆல்சோ பிளே த செகண்ட். நீ சொன்ன மாதிரி செகண்ட் ஃபினிஷர் ஆனா ஜடேஜாவோட ரோல் ரொம்ப, அந்த ஃபர்ஸ்ட் ஃபினிஷர் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா செகண்ட் ஃபினிஷரா ஜடேஜானால நல்ல வண்டர்ஸே பண்ண முடியும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் இப்படி கொடுக்குறேன். நீ சொன்ன பாயிண்ட்டும் ரொம்ப ஃபுல்லி அக்செப்டபிள் தான். ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபினிஷர் ஜடேஜா தான் ஒன்லி ஃபினிஷர்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால தான் நம்பர் 7 ஜடேஜா வர்றது பெட்டர். ஆக்சுவலி நம்பர் 6 ஜடேஜா தான் ஐ வுடன்ட் சே லைக் திஸ். இல்ல கரெக்ட். இப்போ என்னன்னா, இப்போ ஹெட்மயர் இருந்து ஜடேஜானா அந்த காம்போ வேற. இப்போ ஹெட்மயரால புஷ் பண்ணிட்டோங்கிறப்ப அவங்க மேட்ச் பண்ண வேண்டிய ஒரு கன்சர்ன் இருக்கு. நான் ஹெட்மேர் ஏன் ஃபினிஷரா போடல அப்படின்னா, வேர்ல்டு கப் நல்லா பண்ணிருக்கனால அகைன் நம்பர் 3 தான் ஒரு சான்ஸ் இருக்கு. ஆர் தே கேன் கோ வித் ஹெட்மேர் கீழே அப்படின்னா இது டிஃபரெண்ட் பால் கேமா இருக்கும். பட் இந்த இதுக்கு இதுதான் ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்பெல் எப்படின்னு பார்க்க போறோம். ஓப்பனிங் ஸ்பெல் பாக்குறப்ப வந்து துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா ஸோ இவங்க 4 ஓவர் போடுவாங்க. ஃபாலோடு பை ஆர்ச்சர் ஒரு ஓவர் ஆர் ஆண்ட்ரே பர்கர் 1 or 2 அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிப்பாங்க இந்த இடத்துல. ஸோ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு டீமுக்கு வந்து பேஸ்க்கு ஆர்ச்சர், ஸ்விங்குக்கு சந்தீப் சர்மா, லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு ஆண்ட்ரே பர்கர், ஆர் இன்னொரு ஆப்ஷன் உனக்கு கொடுக்குறோம் நம்ம துஷார் தேஷ்பாண்டே. ஸோ ஒரு வெரைட்டி இருக்கனால வந்து எனக்கு என்னமோ வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்ப இந்த பிச்சுக்கு யாரு அப்படிங்கறது மேபி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும்னு தோணுது. அதனால நான் வந்து 8 தரேன். எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலி எல்லா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸும் இருக்கு அவங்களுக்கு பவுலிங்ல. அதே மாதிரி ஆடம் ஆட வச்சா அவருமே 2 ஓவர் பவர் பிளேல போடலாம். ஐ வுட் கோ ஃபார் ஆர்ச்சர் இந்த டெத். பவர் பிளேல 1 or 2 overs மட்டும் யூஸ் பண்ணிட்டு டெத்ல கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனா சந்தீப் சர்மா ப்ரூவன் கமாடிட்டி அண்ட் தென் ரொம்ப நாளா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இது நானும் 8 கொடுக்குறேன். ஆக்சுவலி 8.5 கொடுக்குறேன். 8.5 would be better. ஓகே 8.5 ஓகே ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பாக்குறது வந்து ஸ்பின் அட்டாக். ஸோ ஸ்பின் அட்டாக் பாக்குறப்ப பிரைம் ஸ்பின்னர் அப்படின்னு பாக்குறப்போ ஜடேஜா அண்ட் பிஷ்னா அப்படிதான் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜடேஜா அண்ட் பிஷ்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜடேஜா இஸ் நாட் அ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன், பட் அந்த 4 ஓவரை வந்து
எப்படி சொல்றது 30 ரன்ஸ்குள்ள, run 30 ரன்ஸ், 28 ரன். ஸோ 4 overs 30 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. ஸோ அதை நம்ம வந்து டச் பண்ண தேவையில்ல அந்த மாதிரியான ஒரு பிளேயர். விக்கெட்ஸ் மேபி 1 or 2 or 0 கூட போகலாம். பட் நம்ம ஜடேஜா பார்க்கறது ரன் ரேட்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வைக்கிற ஒரு இது. ஓகே. அண்ட் தென் பிஷ்னாய் வந்து ரீசெண்ட் ஐபிஎல் ஃபார்ம் வந்து கன்சர்னிங்கா தான் இருக்கு எனக்கு பட் அப்படியே பிஷ்னா இஸ் தோணுது. விக்கெட் டேக்கிங் பவுலர். தைரியமா கொஞ்சம் கூகுளி தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிற பவுலர். ஸோ ஆமா இது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க மாதிரி ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. இப்ப அக்ராஸ் த டீம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்பின்னர் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ். ஸோ ஐ வுட் கோ ஓகே ஃபார் 8 as well. Here as well. ஓகே. ஸோ எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்லையோ, பராக் மேபி சிப்பின் பண்ணலாம். பராக் can chip in if needed. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், தென் வந்து பராக் ஆஃப் ஸ்பின்னர். ஓகே, யா ஷூர். பராக் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் தான். ஓகே. பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல. ஸோ ஐ கோ வித் 7.5 மேபி. நீ 8 சொன்னியா? ஓகே. ஸோ லாஸ்ட் ஆன் டெத் பவுலிங் பாக்குறப்ப வந்து அகைன் ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மா ஒரு ஓவர் போடலாம். மேபி துஷார் தேஷ்பாண்டே போடலாம். மில்னே ஒருவேளை வந்து மில்னே ஆடினா 1 ஓவர் போடலாம். லெட்ஸ் சே ஆர்ச்சர் வந்து பாப்புல ஒரு ஓவர் போட்டு இங்க 3 ஓவர் போடலாம். 2 ஓவர் போடணும். அது சந்தீப் சர்மா ஆர் 1 more ஓவர் வந்து ஆண்ட்ரே பர்கர் ஆர் தேஷ்பாண்டே. எனக்கு என்ன தோணுதுன்னா ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மாவோட டெத் பவுலிங் வந்து ரொம்ப டெட்லியா தான் தெரியுது. சந்தீப் சர்மானால வந்து ஒரு ஓவர் வந்து நல்லா போட முடியும். 6 பால் நெயில் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் ஆர்ச்சருமே வந்து எப்படி சொல்றது, இப்ப கொஞ்சம் உனக்கு ஃபார்ம்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இல்லையும் ஒரு குவாலிட்டி பவுலர். எப்படி சொல்றது, 6 பாலுக்கு ஒரு 10 ரன் வேணும்னா ஆர்ச்சரால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து எப்போதுமே இருக்கும் அந்த மாதிரியான குவாலிட்டி பவுலர். சோ எனக்கு என்னமோ டெத் பவுலிங் வந்து எனக்கு 8.5 கொடுக்கலாம். எனக்கும் நீ சொன்னதெல்லாம் அக்செப்டபிள் தான். ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா ஆர்ச்சர் கேன் பி டெட்லி பட் can taken to the cleaners as well. Can be taken to the cleaners as well. ஆர்ச்சர் ஒன்று போட்டா நல்லா பயங்கரமா போடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மோசமா போடுற மாதிரி இருக்கும். அதனால அது டபுள் எட்ஜஸ் ஸ்வாடா தான் தெரியுது. அந்த ஒரு ரீசன்காண்டி 8. ஏன்னா ஆர்ச்சர் தான் உங்களோட பிரைமரி டெத் பவுலருங்கிறப்போ அந்த ஒரு கன்சர்னுக்காண்டி போறேன். இஃப் இட் இஸ் டே ஹி கேன் டூ வண்டர்ஸ். ஆனா இல்லைன்னா டேக்கன் டு த கிளீனர்ஸ் கூட அவ்வளவுதான். ஓகே ஓகே. இல்ல அக்செப்டபிள் தான் இந்த ஒரு பாயிண்ட்டுமே. ஏன்னா நீ ஆர்ச்சரை வந்து எப்படி சொல்ற, நம்பவும் முடியாது. போடுவான் போடாமே போவான். அது ஒரு இது மாதிரிதான் இருக்கும். ஸோ கரெக்ட் தான். அவனை வந்து ஆக்சுவலி போட முடியும். பட் அன்னைக்கான டேல வந்து அடி வாங்க ஆரம்பிச்சா அப்படின்னா 4 over 60 ரன் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரியான பவுலர் தான். ஓகே. ஸோ அடுத்து வந்து செக்மெண்ட் வந்து மேட்ச் வின்னர்ஸ் யாருன்னு பாக்குறது. ஸோ உனக்கு தான் தோணுதுரா மேட்ச் வின்னர்ஸ் பாக்குறப்போ? மேட்ச் வின்னர்ஸ் பார்த்தோம்னா ஆர்ச்சர்ஸ் ப்ரூவன் இன் இன்டர்நேஷனல் as well. அன்னைக்கு ஆர்ச்சரோட டேவா இருந்தா ஆர்ச்சர் கேன் டைரக்ட்லி ரிப் ஆஃப் த ஆப்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் டு தட் ரவீந்திர ஜடேஜா. T20s ரவீந்திர ஜடேஜாவோட இம்பாக்ட் பெருசா இல்லாட்டியும் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஒரு மேட்ச் வின்னரா வர முடியும் ரவீந்திர ஜடேஜானால. இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். So these are 2 my match winners. நானும் பார்த்த வகையில வந்து எல்லாருமே வந்து குவாலிட்டி பிளேயர்ஸ் பட் மேட்ச் வின்னர்ஸா இருக்கிற மாதிரி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஜெய்ஸ்வால், ஹெட்மேர் வந்து குவாலிட்டி பேட்டர்ஸ் பட் அவங்க மேட்ச் வின்னர் ஆக முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து டீப் எடுத்துட்டு போக முடியுமான்னு தெரியல. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா நீ சொன்ன மாதிரி ஆர்ச்சர் அண்ட் ஜடேஜா வந்து சொல்லலாம், ஆனா அடிக்க வாங்கலாம் அந்த மாதிரி. பட் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆடிங் டு தட் 3rd பேரா பராக் கூட தோணுது. பராக் அஸ் அ கேப்டன் மேபி அந்த ஒரு கேமை டீப்பா எடுத்துட்டு போய் முடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கோ. நான் மேட்ச் வின்னர் ஆயிட்டான்னு சொல்ல வரல, ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆமா. சோ நாட் ப்ரூவன் பட் அந்த சொல்லுவோம் நம்ம இம்பாக்ட் சான்ஸ் இருக்கு அப்படின்னு. எனக்கும் அதான் ஆசை, அந்த மாதிரி பராக் பெரிய எனக்கும் அதான். ஏன்னா வந்து ஒரு பிளேயர் வந்து கேப்டன் பராக போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப மேபி வந்து இந்த ஒரு சைட வந்து எடுத்து போக முடியுமா. சான்சஸ் ஆஃப் யார் நல்லா பண்ணா டீம் நல்லா பண்ணா இருக்கணும். பவுலிங் வந்து நல்லா இருக்கு. அந்த பேஸ் அட்டாக் வந்து ரொம்ப கிளீனா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. சோ அவங்க கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. மிடில் ஆர்டர் ஸ்டேபிளைஸ் பண்ணி நல்லா இருந்தாங்க. இவங்க நல்லா இருக்குன்ற எனக்கு தோணுது. டாப் ஆர்டர்ல ஃபயர் பவர் இருக்கு, மிடில் தான் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணி. சோ எனக்கு வந்து டாப் ஆர்டர் அண்ட் பேஸ் அட்டாக் இந்த 2 வந்து நல்லா இருக்கு.
ஸோ இதை வச்சுட்டு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் மேபி அந்த டீம் நல்லா பண்ணாங்க. ஏன்னா இந்த மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ மிடில் ஆர்டரால தான் நிறைய மேட்ச் தோக்கவும் செஞ்சாங்க. லாஸ்ட் டைம் ஆர்ஆர் வந்து அந்த ஃபினிஷ் அந்த மிடில் ஆர்டரும் இந்த ஃபினிஷர்ஸும் ஆக்சுவலி அவங்க லாஸ்ட் முடிக்க இயர் முடியல. அந்த மேட்சஸ் தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஆமா. ஸோ அந்த ஹோல்ஸை வந்து ஃபில் பண்ணிக்காங்களான்னு கேட்டா டானோன் ஃபெரரா ஜடேஜா வச்சு ஃபில் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அதனாலதான் வந்து நல்லா தான் கொடுத்துருக்கோம். நம்ம டெத்துமே வந்து ஒரு 7 ஆவரேஜா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு 7 கொடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம். எனக்கு பராக் ஒரு நியூ கேப்டன்னால மேபி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி ஏன்னா வைபவ் சூரியவன்சி அவங்களாம் யங்ஸ் டேலண்ட்ஸ். ஸோ அவங்க நல்லா பண்ணா நல்லதுதான். டீம் இந்தியாவுக்கு நல்லது. மேபி ஐபிஎல் நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபைனல் தாட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் இட். இதை வச்சு குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு தோணுது. ப்ரொவைடட் பேஸ் அட்டாக் அண்ட் டாப் நல்லா பண்ணணும். மிடில் ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஓகே தான். ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸ் கவர்ட் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.